அடுத்தவன் நமக்கு விரோதமாக செய்த குற்றங்கள் மனசுலயே வச்சுட்டு கூடாதுங்க. யாரோ ஒரு நாள் செஞ்ச குற்றம், ஓகே தப்பு தான் பண்ணிட்டாங்க, அது காரணம் இல்லாத தப்பு பண்ணாங்க, ஓகே வச்சுக்குவோம். நம்ம எவ்வளவு பாவம் செஞ்சோம், எவ்வளவு அக்கிரமம் செஞ்சோம், அசுத்தமா வாழ்ந்தோம், இதெல்லாம் நினைச்சா நம்ம மன்னிக்க முடியாதுங்க. ஆனா நம்ம மன்னிப்பு கேட்டா மன்னிச்சிடாரா? மன்னிச்சிடாருன்னு விசுவாசிக்கிறோம். ஆனா நான் மன்னிக்கலைன்னா அவர் மன்னிக்க மாட்டாருன்றாரு. மன்னிக்கப்படாத ஒரு மனுஷனுடைய ஜபம் அவர் எப்படி ஏற்றுக்குவாரு? நான் தான் மன்னிக்க மாட்டேன்றேன்னு, அப்புறம் நீ பாவத்தை வச்சுக்கிட்டு என்கிட்ட கூப்பிட்ட நான் எப்படிப்பா கேட்பேன்? என்னால் முடியாதுன்றார். ஆகையினால தயவு செய்து நல்லா கவனிச்சுங்க, யாராவது நமக்கு எப்படிப்பட்ட துரோகம் பண்ணாலும் சரி, எப்பேற்பட்ட துரோகம் பண்ணாலும் சரி, வாழ்க்கையை அழிகிற மாதிரி ஒரு நிலைமைக்கு உண்டாகிற மாதிரி ஒரு துரோகம் பண்ணிட்டாலும் சரி, அது அவனுடைய கேரக்டர் அல்லவென்றால் அது அவளுடைய கேரக்டர். நம்ம மன்னிக்க வேண்டியது நம்ம கேரக்டர். நம்ம ஆண்டவருடைய கேரக்டர் மன்னிக்கிற கேரக்டராக இல்லைன்னு வச்சுங்க, நம்ம செஞ்ச பாவத்துக்கு ஒருத்தன் கூட நிற்க முடியாது போங்க.